அகத்திலே இருக்கக்கூடிய விளக்கை பொருத்தினால் நம்முடைய துன்பம் நீங்கும். நம்முடைய துன்பம் என்பது எதை சார்ந்தது என்றால், வள்ளலார் தான் எல்லாரும் சுருக்கமாக சொன்ன அத்தனை செய்திகளையுமே நேரடியாக போட்டு எதிர்காலத்தில் உறவுகளுடைய நிலைப்பாடு எப்படி போக போகுதுன்றது ஆய்வாளர்களுக்கு மிகப்பெரிய உளவியல் ஆய்வாளர் கேள்வி. எனவே வாழ்க்கையில் நமக்கு ஏற்படக்கூடிய அத்துணை அனுபவங்களும் நம்மை பண்படுத்துவதற்காகத்தான். சம ஆதி என்றால் இறைவனுடன் ஒன்றர கலத்தல், அவ்வளவுதான். எல்லாவற்றிலும் வளர்ச்சி இருந்த எனக்கு இறை வழிபாட்டில் மட்டும் எத்தகைய வளர்ச்சியும் தேவைப்படலை. ஏன்னா அந்த ஊனக்கண் அல்லாமல், இந்த புறக்கண்ணால் இல்லாம சாமியை பார்க்கறதுக்கு ஒரு போட்டு இருக்கு. அது திருச்சிட்டோம். சக்கரவர்த்தி தவராச யோகியனும் மிக்க திரு மூலனருள் மேவனால் என்னால். திருச்சிட்டோம். திருமூலநாதர் கழனிகள் போற்றி போற்றி. எல்லாம் அல்ல அம்மையப்பரின் வற்றாத பெரும் கருணையினாலும் திருவருளாலும் குருவருளாலும் இந்த நன்னாளிலே சித்தர்கள் இலக்கிய மன்றத்திலிருந்து ஒரு அற்புதமானதொரு வாய்ப்பு. பிரணவ சமாதி என்ற தலைப்பிலிருந்து ஒரு சில செய்திகளை சிந்திக்க திருவருள் கூட்டியுள்ளது. முதற்கண் இதற்குண்டான களம் அமைத்து நல்கிய சித்தர் இலக்கிய மன்றத்தை சார்ந்த அத்துணை அன்பர் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளை என்னுடைய மனமொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். திருச்சிற்றம்பலம். எத்தனையோ சபை, ஒரு சபையிலையும் போகும்பொழுது பார்த்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய நிலைப்பாடு கருதி தான் நம்ம பொருளின் உள்ள போக வேண்டிய கடப்பாடு இருக்கும். ஐயா முன்னமே சொன்னாங்க, இருக்கக்கூடிய சபை சார்ந்துதான் நம்ம எத்தனைதான் பெரிய செய்திகள் ஞான செய்திகளாக இருந்தாலும் நேரடியாக அந்த செய்திகளை நம்மால் கொண்டு செலுத்தி விட முடியாது. ஏதோ அன்றைய காலத்தில் நம்முடைய அருளாளர் பெருமக்கள் கூட பார்த்தீங்கன்னா அகங்கவிய பாடுதல் புறங்கவிய பாடுதல் என்ற முறைமை உண்டு. அகங்கவிய பாடுதல் என்றால் சூன்ய சம்பாஷணை என்று பொருள். எல்லா வழிபாட்டிலையுமே முதற்கண் ஒரு திருவிளக்கு வழிபாடு என்ற ஒன்றை நாம் அமைத்திருக்கின்றோம். இல்லத்திலையா இருந்தாலும் எந்த வழிபாடு செய்கிறோமோ இல்லையோ வீட்டில் ஒரு திருவிளக்கு வழிபாடு செய்திருவோம், விளக்கை பொருத்தி வச்சிருவோம். எல்லா சமயத்தை சார்ந்த அன்பர் பெருமக்களும் இந்த விளக்கை பொருத்துவதற்கே ஒரு அற்புதமானது ஒரு பாடலை பாடிதான் பொருத்துவாங்க. விளக்கினை ஏற்றி வெளியை அறிவின், விளக்கினின் முன்னே வேதனை மாறும், விளக்கை விளக்கும் விளக்குடையார்கள், விளக்கில் விளங்கும் விளக்கு அவர்தாமே. விளக்கினை ஏற்றி வெளியே அறிவின். இதை புறத்துல நம்ம பார்த்தோம்னா சந்தி நேரத்துல இருள் போன்ற சூழல்ல விளக்கினை ஏற்றினால் வெளிச்சத்தை அறியலாம். விளக்கினின் முன்னே இருள் என்று சொல்லக்கூடிய குற்றம் நீங்க பெற்றமையினால் நமக்கு வேதனை நீங்கும். இதுலயே பொருள் மாறுபடும். நம்ம முன்னம் பொருத்தியது புறவிளக்கு, வெளிச்சத்தை ஏற்படுத்தியது. அவர்கள் இங்கே குறிப்பிடுவது அகவிளக்கு. அகத்திலே இருக்கக்கூடிய விளக்கை பொருத்தினால் நம்முடைய துன்பம் நீங்கும். நம்முடைய துன்பம் என்பது எதை சார்ந்தது என்றால் நம்முடைய தேகம் சார்ந்ததுதான். இந்த உடல் மற்றும் உடலால் ஏற்பட்ட சுற்றம் நம்முடைய துன்பம் என்பதை நாம் யோசிச்சோம்னா இதுல இருந்து தான் நம்ம பெற்றிருப்போம். ஒன்று என்னுடைய உடல் சார்ந்த துன்பம், அதற்கடுத்ததாக இந்த உடல் தொடர்புடைய துன்பம், இந்த உடல் சார்ந்த நண்பர்களோ உறவினர்களோ அவர்கள் கொடுக்கக்கூடிய துன்பம். இப்படிதான் இதை பகுத்து பார்க்க முடியும். இந்த துன்பத்திற்கு எது அடிநாதம் என்று பார்த்தால் இந்த உடல் சார்ந்தது எனது என்ற நிலை. இந்த உடலுடைய மூல குற்றம் யான் என்ற நிலை. இந்த யான் எனது என்ற நிலைப்பாடு இருக்கும் வரை வாழ்வில் துன்பத்திற்கு மாற்று இருக்காது. துன்பம் இருந்து கொண்டுதான் இருக்கும். அப்ப விளக்கை பொருத்தினால் யான் எனது என்பது நீங்க பெற வேண்டும். அதனால்தான் விளக்கினின் முன்னே வேதனை மாறும் என்றார்கள். விளக்கை விளக்கும் விளக்குடையார்கள்,
விளக்கில் விளங்கும் விளக்கு அவர்தாமே என்று குறிப்பிடுவார்கள். ஒரு விளக்கையும் புறத்தை பொருத்தக்கூடிய அன்பர்களிடத்தேயே விளக்கு இருக்கின்றது. அந்த விளக்கு தான் புறத்தை அமைக்கக்கூடிய விளக்கில் பொருந்துவது. ரொம்ப நுட்பமான பாடல். இதுல முதல்ல பார்த்தோம்னா நமக்கு இருளை போக்கி வெளிச்சத்தை தரக்கூடியது என்ற செய்தியை தந்தாலும் இதனுடைய ஆழங்கால் பதிந்து பார்த்தால் மூலப்பொருளை உணரக்கூடிய அற்புதமான வாய்ப்பை பெற்றுத்தரும். இதைதான் அகங்கவிய பாடுதல் என்பார்கள். அகங்கவிய பாடுதலிருந்து புறங்கவிய பாடிய முதல் பெருந்தகை வெளிப்படையாக தெரிந்த பெருந்தகை யாருன்னு கேட்டா வள்ளல் பெருந்தகை தான். வள்ளலார் தான் எல்லாரும் சுருக்கமாக சொன்ன அத்தனை செய்திகளையுமே நேரடியாக போட்டு சொன்னார். அதனால்தான் அவர் என்ன சொன்னார், எடுத்த உடனே புறத்தே வெளுத்து அகத்தே கருத்திருக்கும் சகத்தீரை இகத்தே திருத்தி சன்மார்க்கத்தை அடைவித்திட உகத்தே வருவிக்க உற்றேன் அருளை பெற்றேனே என்பார். தெளிவாக பல செய்திகள் நமக்கு தெரிகின்றது. வாழ்க்கையில நமக்கு இப்ப இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்துல நமக்கு தெரியாத செய்திகள் இல்லைன்னு கூட சொல்லிடலாம். ஏன்னா முன்னெல்லாம் ஒரு செய்தியை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமே ஆயின் அதனுடைய நூலை பெறுவதே ஒரு பெரிய கஷ்டமான விஷயமாக இருந்த காலத்திலிருந்து எந்த நூலை தேடினாலும் உடனே நமக்கு பிடிஎஃப்ல இப்ப கிடைக்குது. எல்லா நூலுமே வள்ளலார் கடைநிலையில சுத்த சாதகத்துக்கு பயன்படுத்தியது, மேலான யோகத்திற்கு பயன்படுத்திய சுத்த சாதகம் என்ற நூல் பிடிஎஃப்ல கிடைக்குது. அந்த நூல் வேணும்னா நமக்கு விருதாச்சலம் போய் குமாரதேவர் மடத்துல தான் தேடனாதான் கிடைக்கும். இது போன்று பல நூல்கள் ஐயா கூட சொன்னாங்க பண்டார சாத்திரம் என்று. பண்டார சாத்திரம் எந்த நூலை எடுத்தாலும் இப்போ பிடிஎஃப்ல நமக்கு கிடைக்குது. எல்லா செய்தியும் விவரித்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி வாட்ஸ்அப்ல மெசேஜா வந்துடுது. ஸோ நமக்கு விஷயங்களை தெரிந்து கொண்டதுல ஒன்றும் அவ்வளோ குறை இல்லை, எல்லாம் தெரியுது. இத்தனை தூரம் விஷயம் தெரிந்தும் வாழ்வுல நமக்கு துன்பம் பெறாமல் இருக்கின்றோமா அப்படின்னு கேட்டா, பண்டைய காலம் சென்ற காலத்திலிருந்து பார்த்தா துன்பத்தினுடைய அளவு அதிகமாகி கொண்டுதான் வருகின்றது. ஒரு காலத்துல ரொம்ப சாதாரணமா நம்முடைய பெற்றோர்களோ நம்முடைய முன்னோர்கள் நினைத்த விஷயம் இப்ப எல்லாமே ரொம்ப சிரமமா இருக்கு அடுத்த ஜெனரேஷனுக்கு. இதெல்லாம் நம்ம உற்று நோக்க வேண்டிய விடயங்கள். ஏன்னா இன்றைய காலத்துல ஏதோ டெக்னாலஜி எல்லாம் மாறிவிட்டு இருந்தாலும் தனி மனித அமைதி என்பது பறிபோய்விட்ட சூழல் என்று. ஒரு மனிதனால் தனித்து இருக்க முடியாத சூழல்ல தான் இப்ப இருக்கிறாங்க. எல்லா குழந்தைகளுமே அந்த தனித்து இயங்கக்கூடிய ஆற்றல் இருந்து அவங்க ரொம்ப மாறுபட்டு இருக்காங்க. எதிர்காலத்துல உறவுகளுடைய நிலைப்பாடு எப்படி போக போகுதுன்றது ஆய்வாளர்களுக்கு மிகப்பெரிய உளவியல் ஆய்வாளர் கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா உறவுகளே தெரியாத வண்ணம் சென்று, இப்போ சகோதரன்ற உறவு தெரியணும்னா வீட்டுல சகோதரன் சகோதரி இருக்கணும். இப்ப எல்லாமே சிங்கிள் சைல்டு மேட்டர்ல போனோம்னா அந்த சகோதரன்ற உறவு கான்செப்டே இன்னும் 2 ஜெனரேஷன் கழிச்சு தெரியாம போயிடும்ன்றாங்க. அப்படி இருக்க சொல்ல உறவுகள் இருக்கக்கூடிய ஸ்திரத்தன்மை எவ்வாறு இருக்கும் என்பதெல்லாம் நிறைய கேள்வி. ஏன்னா டெக்னாலஜி வளர வளர இப்போ கூட பார்த்தோம்னா அங்கிருந்து இங்க வரோம். முதல்ல ஒரு இடத்துக்கு போகணும்னா அங்க இருக்கக்கூடியவங்க கிட்ட நம்ம பேசுவோம், போய் ஐயா இங்க எங்க இருக்கு இந்த இடம் அப்படின்னு அங்க இருக்க அன்பர்கள்கிட்ட பேசுவோம், அங்க உரையாடுவோம், பல்வேறு மனிதர்களை பார்ப்போம். இப்போ கூகுள் ஜிபிஎஸ் உடனே அந்த லிங்கை கட் ஆயிடுச்சு, யாருக்கிட்டே பேசுறது இல்லை, நேராக லொக்கேஷன் போட்டு போகிறோம். டெக்னாலஜி வர வர என்ன ஆகுதுன்னா நமக்கு உறவுகள் துண்டிக்கப்படுகின்றன என்பது தான் மூலம். இந்த உறவுகள் மூலமாக நாம் எதை பெற வேண்டும் என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா அனுபவம் தான். இதுதான் தத்துவத்துறையில அறிவறிவியல் எபிடமாலஜின்னு வாங்க. ஒரு விஷயத்தை பத்தி நாம தெரிஞ்சுக்கணும்னாலே அதற்குண்டான அறிவு வேண்டும். அறிவு என்று குறிப்பிடுவது ஒரு பேசிக் ஃபண்டமெண்டல் நாலேஜ். இப்போ நம்ம இன்ஜினியரிங் படிக்கணும்னாலும் எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் பேசிக் இன்ஜினியரிங்கிறது ஒரு மேட்டர் நமக்கு தேவைப்படுது. அந்த அறிவறிவியல் தான் இந்த வாழ்க்கைக்கு சாமி நம்ம பிறவி கொடுத்து அனுப்பியதனுடைய அடிப்படை. அறிவை அணுக அறிவது நல்கி பொறிவழி ஆசை புகுத்தி புணர்ந்திட்டு அறிவது ஆக்கி அடியருள் நல்கும் செறிவது ஆக்கி சிவமாயினரே என்று திருமூலர் குறிப்பிடுவார். அற்புதமான திருமந்திரம்.
அறிவை அணுக அறிவது நல்கி. மூலமான ஒரு அறிவு இருக்கு, அந்த அறிவை அணுக அறிவது நல்கி. அந்த ஃபண்டமெண்டல் பேசிக் நாலேஜை கொடுத்து பொறி வழி ஆசை புகுத்தி புணர்ந்திட்டு, இந்த ஆசை புகுத்தி இதற்கு அனுபவம் பெற்றதனால் ஏற்படக்கூடிய ஒரு அறிவு ஒன்று உண்டு. அந்த அறிவது ஆக்கி அடியருள் நல்கும் செறிவது ஆக்கி சிவமாக்கினர் என்று குறிப்பிடுவார் திருமூலர். எனவே வாழ்க்கையில் நமக்கு ஏற்படக்கூடிய அத்துணை அனுபவங்களும் நம்மை பண்படுத்துவதற்காகத்தான். இந்த அனுபவங்களை வைத்து நாம் பண்படுகின்றோமா, அதாவது கணிகின்றோமா அல்லது வெம்புகின்றோமா என்பதுதான் இதனுடைய சாரம். கனிவதும் வெம்புவதும் காண்பதற்கு ஒன்றே போல்தான் இருக்கும். ஆனா உள்ளே இருக்கக்கூடிய பேச்சரைசேஷன், பக்குவம் தான் அதை வேறுபடுத்தி காட்டும். எனவே வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனுபவங்கள் என்னுடைய உடல் சார்ந்து, என்னுடைய உடல் சார்ந்த உறவுகள் சார்ந்து ஏற்படக்கூடிய அனுபவங்கள் வாயிலாக பெற வேண்டிய அறிவு தெளிவை பெறுதலே அடிப்படை நியதி. ஏனென்றால் இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய இந்த பிரணவ சமாதி என்ற அற்புதமானது ஒரு தலைப்பு. எல்லாருக்கும் கேட்கலாம், சமாதினாலே ஒரு மிகப்பெரிய விஷயம். இந்த சமாதியில பிரணவ சமாதி, நேர பிரணவ சமாதி பற்றி நம்மால சிந்திக்க முடியுமா? பிரணவ சமாதி என்பது மேலான பொருளாச்சு. இதை நம்மால் எப்படி பேசிக்கா யோசிக்க முடியும்னா, திருமூலரே அவருடைய 9 தந்திரங்கள்லையும் சமாதி பற்றி குறிப்பிடும் பொழுது 3வது தந்திரத்துல அட்டாங்க யோகத்துல சொல்றார். இயம நியமம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணி, தியானம், சமாதி என்று குறிப்பிட்ட திருமூலர் சமாதியை பொது நிலையில கூறியிருப்பார். அத்துடன் 9வது தந்திரத்துல தான், 9வது தந்திரத்துல சமாதி கிரியை பற்றி ஒரு செய்தி சொல்லி குகை நெறி சமாதி என்ற ஒரு செய்தியை குறிப்பிட்டிருப்பார். அதற்கு அடுத்ததாக சாமி குறிப்பிடக்கூடிய சமாதி எதுன்னு கேட்டீங்கன்னா பிரணவ சமாதி. அதையும் கடந்து கடைநிலையில ஒரு சமாதி கொடுத்திருப்பார். அது என்னன்னா மோன சமாதி என்று ஒரு தலைப்புல கொடுத்திருப்பார். சமாதின்னு குறிப்பிட்டாச்சு. இதுல பிரணவ சமாதி என்றால் என்ன, மோன சமாதி என்றால் என்ன? ஏன்னா நம்ம இப்ப இந்த சமாதி பற்றி பேசும்பொழுதே இயம நியம பிராணாயாமம்லாம் இங்க பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா எல்லாம் இங்க இருக்கக்கூடிய அன்பர் பெருமக்களுக்கு அதை பற்றிய தெளிவான கண்ணோட்டம் உண்டு. பல்வேறு விதமான தியான பயிற்சிகள்ல இருப்பவர்கள் தான். இப்போ இந்த தியானம் என்று சொல்லுவதிலிருந்து சமாதி என்ற நிலைக்கு நாம் எப்போ ஸ்டெப் அப் ஆகிறோம். சமாதி என்றாலே இன்றைக்கு நமக்கு நினைவில் வருவது என்னன்னா, உயிருடன் வைத்து இந்த திருநீர் முழுமையாக வைத்து அவரை அடக்கம் செய்தல், இது போன்ற நிலைப்பாடை தான் நம்ம சமாதி என்று நினைத்து கொண்டிருக்கின்றோம். சம ஆதி என்றால் இறைவனுடன் ஒன்றர கலத்தல், அவ்வளவுதான். இறைவனுடன் ஒன்றரை எங்க கலக்க முடியும்? ஏன்னா நம்ம இப்போ பேசிக்கா நாம இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சூழல் என்னன்னா, இந்த இல்யூஷன்ல போய் மாட்டிக்காம இதுதான் அப்படிதான் நமக்கு நாமே கற்பித்து கொள்ளாமல். ஏன்னா மனித குணத்தினுடைய இடர்பாடாக அருளாளர் குறிப்பிடுவது என்னன்னா, மனதின் வியாபகத்தையே அறிவின் வியாபகமாக கொள்ளுதல் மனிதனுடைய கீழ்மை குணம்னே சொல்லுவாங்க. கீழ்மைனா இங்க தரம் தாழ்ந்தன்னு பொருள் இல்லை, கீழே இருக்கக்கூடிய குணம் இது. இதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப சரியை வழி நிற்போர் கிரியைக்கு செல்லுதல், கிரியை வழி நிற்போர் யோகத்துக்கு செல்லுதல், யோகத்தில் இருப்போர் ஞானத்துக்கு செல்லுதல்னா இப்ப எடுத்த உடனே விளைவை நோக்கிய பயணம் தான் இங்க இருக்கு. அப்பர் பெருந்தகை தெளிவா ஒரு செய்தி குறிப்பிட்டிருப்பாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, என் கடன் பணி செய்து கிடப்பது. வழிபாட்டில் பொறுத்த வரைக்கும் முதல் ரொம்ப அடிப்படையான செய்தி கிரியையில என்னன்னு கேட்டீங்கன்னா, சிவபூஜை செய்யக்கூடிய அன்பர்களுக்கு கண்ம சமர்ப்பணம் என்ற ஒரு செய்தி உண்டு. கண்ம சமர்ப்பணம் என்றால் செய்த பூசையின் பலனை பெருமானிடத்திலேயே ஒப்படைத்தல். இதுதான் ரொம்ப, இதெல்லாம் பேசிக் ப்ரொசீஜர் டு பி ஃபாலோட். எனக்கு பெரிய அனுபவம் கிடைக்கணும்னா என்னுடைய பேசிக் ஃபண்டமெண்டல் ரொம்ப சரியா ஸ்திரமா இருந்தாதான் இது சாத்தியம்.
கண்ம சமர்ப்பணத்துல யார் ஒருவர் பெற்ற பூசையின் பலனை முழுமையாக தரக்கூடிய மனோநிலைக்கு வந்துட்டாரோ அவருக்கு எதிர்பார்ப்பு இருக்காது. அதுதான் வழிபாடுல வைக்கிறாங்க. முதல்ல சாமி கிட்ட கூட எதையும் கேட்காது. வீரசைவம் என்ற ஒரு மரபு உண்டு. சைவ இதுல சொல்லுவாங்க வீரசைவர்கள் என்று. லிங்காயத்தன் குறிப்பிடக்கூடிய வம்சத்தை சேர்ந்தவர்கள். அவங்க என்னன்னா சிவலிங்கத்தை நம்ம கழுத்திலே அணிஞ்சிட்டு இருப்பாங்க. அவர்கள் வழிபடக்கூடிய முகம் சத்யோஜாதம் தான். பெருமானுக்கு 5 முகமா குறிப்பிடுறோம். இந்த 5 முகத்தினுடைய அடிப்படை புரிந்து கொண்டு வழிபாடு செய்ய வேண்டும். இதுல ஈசானம், தத்புருடம், வாமதேவம், சத்யோஜாதம், அகோரம்னு இருக்கு. இதை முகத்து வாரியா நம்ம கையெடுத்து கும்பிடுவதற்காக அல்ல. பல்வேறு கோயில்களில் கூட நம்ம சொல்லக்கூடிய செய்தி, ஒரு 5 வயது குழந்தையை நம்ம திருக்கோயிலுக்கு அழைத்து செல்லுறோம். திருக்கோயில் கருவறையில சாமியை காட்டுறோம். காட்டி என்ன சொல்றோம்? குழந்தைய பார்த்து கையெடுத்து கும்பிடுன்றோம். அந்த குழந்தை கையெடுத்து கும்பிடுது. 60-70 வயதுலையும் நாம சாமி எப்படி கும்பிடுறோம்? அதே போன்று கருவறையில போய் அந்த உருவத்திருமேனியை பார்த்து கையெடுத்து கும்பிடுறோம். 5 வயதில் தொடங்கிய பழக்கம் 80 வரை இன்று வரையில திருக்கோயிலுக்கு போய் நான் கையெடுத்து கும்பிடுறத தான் விரை வழிபாடா நினைச்சிட்டு இருக்கேன். எல்லாவற்றிலும் வளர்ச்சி இருந்த எனக்கு இறை வழிபாட்டில் மட்டும் எத்தகைய வளர்ச்சியும் தேவைப்படவில்லை. ஏன்னா அந்த இடத்துல அங்கேயே நம்ம நிறுத்திட்டாங்க. எல்லாவற்றிலும் நாம வளர்ச்சி பார்க்கிறோம். இறை வழிபாட்டில் மட்டும் கையெடுத்து கும்பிட்டாலே போதும்னு யார் சொன்னது? திருமூலர் இதை குறிப்பிடும் பொழுது ரொம்ப வன்மையா சொல்றார். கேட்பதற்கு கடினமாக இருந்தாலும் நியாயம். முகத்தில் கண்கொண்டு காணும் மூடர்கள்ன்றார். அகத்தில் கண்டு ஆனந்தம் கொள்வீரேன்ற. நீ எத்துணை நாள் இந்த ஊனக்கண் கொண்டே இந்த காட்சியை கண்டு கொண்டிருக்க போகின்றாய். ஊனக்கண் அல்லாமல், இந்த புறக்கண்ணால் இல்லாம சாமியை பார்க்கறதுக்கு ஒரு போர்ட் இருக்கு. அது எப்ப நீ தெரிஞ்சுக்க போறன்னு கேட்கிறார். அப்ப என்னன்னா, திருக்கோயிலுக்கு சென்றாலும் திருக்கோயில் கருவறையில நாம காண வேண்டியது கண்ணால் அல்ல என்பது இதனுடைய அடிப்படை செய்தி. அப்ப இந்த கிரியை வழி பற்றி நிற்போர் அடுத்த பரிமாணத்திற்கு, அடுத்த வளர்ச்சிக்கு இவர்களை தயார்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதுதான் அடிப்படை. இப்ப இந்த சமாதி பற்றி நாம தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் சமாதி அடைதலுக்கு இந்த படிநிலை அவசியம். இந்த வீரசைவர்கள் சத்யோஜாத முகம்னா இதுல தத்புருடமோ வாமதேவமோ சத்யோஜாதமோ எதை குறிப்பிடுகின்றது தான் அடிப்படை. சிவனுக்கு 5 முகம், முருகருக்கு 6 முகம். சரி, இந்த 5 முகம் 6 முகம்னால நமக்கு என்ன? இதுதான் செய்தி. இது எல்லாமே அறிவார்ந்த முறைமையில் அமைக்கப்பட்ட அற்புதமான வழிபாடு. இதுல அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம் இந்த 3 முகங்கள் தான் என்னுடைய உடலை தொழில்படுத்துபவன. இதுல தத்புருடம் என்று சொல்லக்கூடிய கிழக்கு நோக்கிய முகம்தான் என்னுடைய உடலில் உள்ள ஆற்றலை உடலுக்காக செயல்படுத்தாமல் நான் தடுத்தால் அந்த ஆற்றலை ஒளியாக மாற்றுவது தத்புருட முகம்தான். இந்த தத்புருட முகத்தை உணர்ந்தவர்களுக்கு தான் ஈசானத்தை உணர முடியும். ஈசானத்தை உணர்ந்தால்தான் ஒளிநிலை அனுபவங்கள் கிடைக்கும். ஏன்னா இந்த தத்புருடம் தான் மாற்றம். இன்று வரையில திருக்கோயில் இருக்கக்கூடிய முகங்கள்ல மூல முகம் தத்புருட முகம் தான். தத்புருடம் என்றால் கிழக்கு நோக்கிய முகம். இன்னைக்கு எல்லா கோயிலையும் நம்ம போய் கிழக்கு நோக்கிய முகத்தில் தான் வணங்குறோம், ஒரு சில கோயிலை தவிர. எடுத்துக்காட்டுக்கு கபாலீச்சரம் சத்யோஜாத முகம், மேற்கு நோக்கிய முகம். இந்த கிழக்கு நோக்கிய மேற்கு நோக்கிய முகத்திற்குண்டான வித்தியாசம் தெரிஞ்சாலே நமக்கு பல பொருள் புரியும். முதல்ல இங்க முகம் என்பது குறிப்பிடுவதே நம்முடைய மூளையினுடைய அமைப்பு தான். என்னுடைய மூளையினுடைய அமைப்புல தத்புருடம், சத்யோஜாதம், வாமதேவம், அகோரம், இங்க ஈசானம். என்னுடைய இடது கண்ணையும் என்னுடைய இடது செவியையும் வெக்டர்ல போட்டீங்கன்னா இந்த இடத்துல கிடைக்கிறது தான் ஈசானம். இந்த ஈசானத்தின் மூலமாகத்தான் என்னால பரவெளியை தொடர்பு கொள்ள முடியும். ஈசானம் தொழிற்பட்டால் என்னுடைய மூளை அணுக்கள் மாறும்.